Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சட்டுன்னு பண்ணக்கூடிய ரவா பாயாசம் தான் பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்க பேன்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி சூடானோன்னு நான் சாப் பண்ணி வச்ச முந்திரியும் பாதாமியும் இதுல வறுத்துக்கிறேன். ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கு வறுக்காம ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நம்ம முந்திரி பாதாம் வறுத்த அதே நெய்யிலேயே நம்ம 2 ஸ்பூன் ரவையை போட்டு வறுத்துருவோம். ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கும் வறுக்க தேவையில்லை, லேசா வறுத்தா போதும். இப்ப நம்ம வறுத்து முடிச்ச உடனே அதுல ஒரு 2 கிளாஸ் பால் ஊத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயாசம் தண்ணியா வேணும்னாலும் சரி, நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பால் ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்துனா அவ்வளவு நல்லா இருக்காது, பாலே ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம ரவை நல்லா வெந்துட்ட உடனே 1 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் போட்டுக்கலாம். நல்லா கட்டி படாம அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரையை போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க நாட்டு சர்க்கரையும் போடலாம். சுகரும் போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. ஃபுல்லா நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஏலக்காய் ஒன்று நம்ம இதுல பிச்சு போட்டுட்டு அது கூடவே நம்ம வறுத்த முந்திரி பாதாமியும் இதுல போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பு கொதிக்க விட்டா போதும். சூப்பரான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. Thank you.